அவ என்னதான் ஜித்து வேலை பண்ணினாலும் உங்களை எல்லாம் விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேம்மா. லைக் சண்முகம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். நன்னா படிப்பான். குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்திட்டான். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சின்ன சின்ன வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவன் திடீர்னு காலையில் ஆஃபீஸுக்கு வந்தான். என்னடா ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்னு கேட்டேன். அவனுக்கு பிரெயின் டியூமர் வந்துடுதான். உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஒரு 1 லட்ச ரூபா புரட்டணும் அப்படின்னா நான் எதையும் யோசிக்காமல் 1 லட்ச ரூபா புரட்டி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். மன்மதலீலையை வென்றார் உண்டோலை. சுதர்சன் நில்லுடா. உன்னை தாண்டா நினைச்சுன்னு இருந்தேன். கரெக்டா எதிர்க்க வந்து நிக்கிற. ஆயுசு 100 உனக்கு. டேய், உன்னை வச்சு ஆத்துல பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. நீ என்னடா மோனாலிசா ஓவியம் மாதிரி அழகா சிரிச்சுட்டே இருக்க. என்ன வச்சு எங்க ஆத்துல பிரச்சனையா? ஏண்டா நோக்கு ஒண்ணு தெரியாதா? அப்போ நான் ஒன்னும் சொல்லலப்பா. ஏன்னா நான் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லி உன் மனசு கஷ்டப்பட்டு எதுக்கு வீணா இதெல்லாம்? நான் வரேன். தெரிஞ்சோ எங்க ஆத்துல இப்ப என்னால என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லடா. நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம். உங்க அக்கா சார்பில் உன்னை கலந்துக்க சொல்லியிருப்பாளே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுதான்டா பிரச்சனையே. என்ன சொல்றேன்? உனக்கு கோவில்ல முதல் மரியாதை கொடுக்குறாளோன்னு அது பத்மாவுக்கு பிடிக்கல. அவ ஆம்படையா சீக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு அவ விருப்பப்படுறா. சீக்கிட்ட கேட்டா அவன் பக பக பகன்னு முழிச்சுட்டானா கத்தி தீத்துட்டான். இது உங்க அக்கா காதல விழுந்து அவ கூப்பிட்டு பத்மாவை விளாச்சு தள்ளிவிட்டா. ஆத்துல ஒரே யுத்த கிளம்போ. டேய், ஊரே கண்படுற ஒத்துமை என்ன உன் குடும்பத்தை தான் சொல்லணும். அத பத்மா குலைச்சிருவா போல இருக்கேடா. என்ன சொல்றேன்? ஆரம்பத்துல இருந்து நான் பத்மாவை பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த ஆத்துல சீக்கு கொடுக்குற மரியாதை கொஞ்சம் குறைச்சதா இருக்கோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த மரியாதையை உங்க அக்கா உனக்கே சேர்த்து கொடுத்துருவாளோன்னு ஃபீல் பண்ற. அதான் பத்மாவுக்கு உன்னை கண்டா ஆறுதல் இல்லை. இந்த கோவில் பிரச்சனை வேற வந்துட்டா ஆடி தீத்துட்டா. சுதர்சன், நீ எதுக்கும் தூங்கும் போது காலை ஆட்டிண்டே தூங்கு. இல்லைன்னா மூச்சு நின்று போச்சுன்னு மாலையை போட்டு பத்மா 4 பேர் மேல உன்னை அனுப்பிச்சு விட்டுருவா. என்ன முறைக்காதடா. பத்மா அந்த அளவுக்கு உன் மேல கோவமா இருக்கா. என் கடமை சொல்லிட்டேன். மறக்காத, தூங்கும் போது காலை ஆட்டிண்டே தூங்கு. டே, இது உன் கார் இல்லடா. உன் கார் அங்க இருக்கு. அழகா இருக்கும்ல உன் பொண்டாட்டியா. போடா. பையன் பயந்துட்டான். டே சுதர்சனா, காலை ஆட்டிண்டே தூங்கு. பாத்துமா எதுவா உட்கார். அம்மா, கரெக்டாக மாத்திரையை சாப்பிடுங்கம்மா. டயத்துக்கு மருந்து சாப்பிடணும். உங்களுக்கு வேற சுகர் இருக்கு. சீக்கிரம் புண்ணாறணும்னா மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். டேய், நீ என்ன நல்லபடியா கவனிச்சுட்டே இருக்கிறது உன் பொண்டாட்டி பார்த்தாண்டா ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சுட்டே இருப்பாடா. அம்மா, அவ குத்தம் கண்டுபிடிக்கிறாங்கிறதுக்காக உங்களுக்கு இதெல்லாம் நான் செய்யாம இருக்க முடியுமா? அம்மா, இங்க பாருங்க. இனிமே நீங்க எந்த வீட்டு வேலையும் செய்ய வேண்டாம். குறிப்பா நீங்க சமையல் கட்டு பக்கம் போகவே கூடாது. டேய், நான் சமைக்கலைன்னா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உன் தம்பிக்கு யாருடா போடுவா? எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மல்லு கட்டிட்டு நிக்கிறாளே உங்க மாட்டு பொண்ணு, அவ சமைக்கட்டும். ஏற்கனவே எனக்கு உடம்புக்கு முடியல, கொஞ்சம் சமைச்சுடுனா. நேக்கு உப்பு போட தெரியாது, மிளகாப்பொடி போட தெரியாது, அது போட தெரியாதுன்னு சொல்லிட்டே இருப்பா. அவளை போய் சமைக்க சொல்றேன். அவ வேணும்னே அப்படி சொல்லிட்டு இருக்காமா. அப்பதான் நாம அவளை சமைக்க விட மாட்டோம்னு பிளான் பண்ணி நாடகம் ஆடின்னு இருக்கா. இனிமே அவ என்ன சமைச்சாலும் நம்ம சாப்பிடணும். அப்பதான் அவ நம்ம வழிக்கு வருவா. இங்க பாருடா, அவ இந்த ஆத்துல வேலை செய்யணும், எனக்கு எடுபடியா இருக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு கவலை இல்லடா. என்னண்ட இருந்து உன்னை பிரிச்சு கொண்டு போயிடுவாளுன்னு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த விஷயத்துல நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அவ என்னதான் ஜித்து வேலை பண்ணினாலும் உங்களை எல்லாம் விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேம்மா. அம்மா, நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சுக்க மாட்டேல. உன் மேல எனக்கு எப்பவுமே கோவம் வந்தது இல்லடா. என்ன, முன்னெல்லாம் நீ பொண்டாட்டி பேச்சு கேட்டுண்டு என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா இப்போ என் மேல பாசமா ரொம்ப அனுசரணையா இருக்க. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னப்பா, ஏதோ சொல்லணும் நீ? என்ன? அம்மா, சௌந்தர்யா ரொம்ப வசதியா வாழ்ந்தவ.
காதலுக்கு கண்ணு இல்லைங்கிற மாதிரி அவ கண்ணையும் அந்த காதல் மறைச்சிடுது. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஆத்துக்கு மருமகளா வந்துட்டா அவ நம்மளை எல்லாம் அனுசரிச்சு போவாங்கிற நம்பிக்கை இன்னைக்கு சுத்தமா இல்லம்மா. என்னடா சொல்ற? இல்லம்மா, உடனே அவன் மனசை மாத்தி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்குமா. அந்த முயற்சியில தான் நான் ஈடுபட்டு இருக்கேன். சீக்கிரமா அவன் நம்ம வழிக்கு வந்துருவா. என்ன நீங்க உங்க வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள நான் உங்களை ஏன் வழிக்கு கொண்டு வரேன் பாருங்க. சரிடா, நீ சொல்ல வந்ததை சுத்தி வளைக்காம சொல்லு. பெருசா ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் தான். உங்க பார்வைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியறது. பொதுவா மருமகள் தானே மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஆனா நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்றியே, அப்படின்னு தானே உங்க மனசு நினைக்கிறது. வாட்சவை விளைஞ்சு கொடுக்கலன்னா நாமளும் பிடிவாதமா இருந்தா எப்படிமா? இப்ப மாட்டின்னு இருக்கிறது நான் தானே. உன்னோட நிலைமை எனக்கு புரியுறதுடா. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி நீ என்கிட்டயும் உன் ஆத்துக்காரிக்கிட்டையும் மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்க. நான் உங்களை குத்தம் சொல்லாமா, உங்களை மாத்திக்கோங்கன்னு தான் சொல்றேன். உனக்கா நான் என்னை எப்பவோ மாத்தின்றேன் தெரியுமா? நீ எப்போ சௌந்தர்யாவை விரும்புறேன்னு சொன்னியோ, அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னியோ, அப்பவே நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன். ஏன் தெரியுமா? நீ மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான். பெரிய தியாகி மாதிரி பேசுறது பாரு. நான் தான் வசதியான வாழ்க்கையை ஒதுக்கி வச்சுட்டேன், இங்க வந்து அவதிப்பட்டு இருக்கேன். அம்மா, நீங்க எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கேன்னு நன்னாவே தெரியுமா. ஆனா அவ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அதனால தான் சொல்றேன், அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருங்க. அவகிட்ட பேச்சுவார்த்தை கூட வச்சுக்காதீங்க, ஒதுங்கியே இருங்கம்மா. என்னடா சொல்ற? 1000 தான் இருந்தாலும் அவ என்னோட மருமக. எனக்கு அப்புறம் இந்த வீட்டை எடுத்து நடத்த வேண்டியவா அவதான். அவகிட்ட பேசாம கொள்ளாம இருக்க சொல்ற? டேய், அக்கம் பக்கத்துல உள்ளவா என்னடா நினைப்பா என்ன பத்தி? சூப்பர் நடிப்பு. பாசத்தை புழிஞ்சு காய போடுறங்க. அம்மா, உங்களுக்கு அவளால எந்த அவமானமும் வரக்கூடாது. அதே சமயம் அவ என்னை தனியா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறா. அவ அந்த எண்ணத்தையும் கைவிடணும். அப்பதாம்மா எனக்கு நிம்மதி கிடைக்கும். ரமேஷ், உன்னோட நிம்மதி தாண்டா எனக்கு முக்கியம். இனிமே அவ என்ன சொன்னாலும் நான் காதுல வாங்கிக்க மாட்டேன். அவ திட்டினா கூட நான் தாங்கிக்கிறேன்டா. ஏன், அவ என்ன கை நீட்டி அடிச்சா கூட நான் பொறுத்துக்கிறேன். போதுமா? நீங்க என்ன பேச்சுமா பேசுறீங்க? அவ உங்களை கை நீட்டி அடிச்சிருவாளா? அப்படி அவ அடிச்சிட்டான்னா அது முடிஞ்ச அடுத்த க்ஷணமே எங்க பந்தம் அருந்து போகும். மடத்தனமா உளராத. புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழையடி வாழையா வாழ்ந்தாத்தா பெத்தவாளுக்கும் சந்தோஷம், குடும்பத்துக்கும் பெருமை. அதை விட்டுட்டு தத்து பித்துன்னு பேசிட்டு உளறின்னு இருக்காத. சாரிம்மா, உங்க மனசு நோக்கும்படி இனிமே எதுவும் பேச மாட்டேன். இனிமே அவளும் உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிற மாதிரி நான் அவளை மாத்திரமா மாத்தி காட்டுறேம்மா. நீங்க என்ன மாத்தி காட்டுறீங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்களை மாத்தி காட்டுறேன் பாருங்க. கௌசல்யா, வாங்க. நித்யா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்? என்னாச்சு நித்யா? இல்ல கௌசி, பாஸ்கர் அண்ணன் இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டார். அப்பா கிட்ட ஆடிட்டர் ரெக்கார்ட்ஸ்ல கையெழுத்து வாங்குறப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறது சம்பந்தமாவும் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டார் அண்ணன். அப்பாவும் அண்ணன் மேல இருக்க நம்பிக்கையில கையெழுத்து போட்டுட்டாரு. அண்ணன் அதை வித்து பணக்காரர் ஆகணும்னு வாங்கல, அதை காட்டி சஞ்சய் பிளாக்மெயில் பண்ணி எனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது அவரோட ஆசை. ஆனா எனக்கு சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. நான் நல்லா வாழணும்னு எங்க அண்ணன் செஞ்ச காரியத்தினால இப்போ அவரோட வாழ்க்கையை அவர் எழுந்துட்டு நிக்கிறாரு. சஞ்சய் இனிமே அவர் ஆபீஸ்க்கே வரக்கூடாதுன்னு விரட்டிட்டாரு. அது மட்டும் இல்ல, இது அப்பாக்கு அதுக்கு போச்சுன்னா
அவரு பாஸ்கரன்னு செஞ்சு இவ்வளவு பெரிய துரோகத்தை தாங்கிக்கவே மாட்டாரு. பெத்த புள்ள மாதிரி பாசத்தை காமிச்ச பாஸ்கரா இப்படின்னு அதிர்ச்சியில் அவர் உயிருக்கு ஏதாவது ஆனா ஐயோ. ஒருவேளை அவருக்கு இந்த துரோகத்தை தாங்கக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா அண்ணன் மேல இருக்கிற கோபத்துல என்னையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. என்னால அப்பாவை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அந்த வீட்டுக்குள்ள அப்பா என்ன நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுருவேன். ஏன் தான் பாஸ்கரனா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரோ? அவர் தங்க நீ எவ்வளவு நல்லவளா இருக்க, ஆனா அவர் தான் இப்படி தப்பா நடந்துக்கிட்டார். அவர் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இப்படி செஞ்சுட்டாரு. சஞ்சயாவது லேசா கண்டிச்சு விட்டுருக்கலாம். இப்படி ஒரேடியா ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னது பெரிய தண்டனை தான். நீ கவலைப்படாத நித்யா. பாஸ்கர் அண்ணா பண்ண தப்பு மாமாக்கு அதுக்கு போகவே போகாது. அது மட்டும் இல்ல, சஞ்சய் கிட்ட சொல்லி பாஸ்கர் அண்ணாவை மன்னிக்கவும் சொல்றேன். நீ தைரியமா இரு. கௌசி, அழாத நித்யா. நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். உன் நிலைமை எனக்கு நன்னா புரியுது. அதான் என்னண்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ல. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா பாத்துக்கோ. நீ வீட்டுக்கு போ நித்யா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. என் மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையே? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமா நிஜமா என் மேல உங்களுக்கு கோவம் இல்லைல்ல? ஆமா, நேக்கு உன் மேல ரொம்ப கோவம். கௌசி, என்ன சொல்றீங்க? பின்ன அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அப்புறம் திருப்பி திருப்பி இப்படியே கேட்டேன். அப்படி அதான் சும்மா ஒரு ஷாக் கொடுத்தேன். நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரியா இல்லையா? வரேன் கௌசி. பாத்து போ. எப்படியோ செமத்தியா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டோம். ஏமாத்து வேலைன்னு எவ்வளோ ஈஸியா சொல்றாங்க, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏமா சாமியோ. அத்தை 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 அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? இது வரைக்கும் உங்ககிட்ட நான் முரட்டுத்தனமா கோபமா நடந்துட்டு இருக்கேன். எத்தனையோ தடவை நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. நீ இப்படி பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவம் உங்க புள்ள. நாம போடுற சண்டையில அவர் நிம்மதி இல்லாம இருக்காரு. அவர் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னுதான் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். இனிமே உங்ககிட்ட நான் மரியாதையாவும் அனுசரணையாவும் நடந்துக்குவேன். சௌந்தர்யா, உன் மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. எல்லாமே அந்த பெருமாள் செயல். ஆமாத்த, அடுத்த மாசம் நம்ம குடும்பத்தோட திருப்பதிக்கு போய் காணிக்கை செலுத்திட்டு வரலாம். கண்டிப்பா போயிட்டு வருவோமா. அத்தை, உங்களுக்காக நான் ஒரு புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்காகவா வாங்கிட்டு வந்த? ஆமாத்த, ஆனா என்கிட்ட பணம் அதிகமா இல்ல, அதனாலதான் இப்படி சிம்பிளா வாங்கிட்டு வந்தேன். அடுத்த தடவை உங்களுக்கு நான் ஒரு கிராண்டான புடவையே எடுத்து கொடுக்கறேன் பாருங்களேன். வேண்டாம்மா, இந்த புடவையே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போறேன். பட பாயசத்தோட தான் சமையலே. நீ பேசு பேசு. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, இங்க என்ன நடக்கிறது?
நான் பார்க்கறது கனவா இல்ல நிஜமா? கீரியும் பாம்பும் கூடி குலாவுறீங்க. டேய், இனிமே எங்களை கீரி பாம்புன்னு சொல்லாத. நாங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம். ஆமாங்க, மாமியார் மருமகள்னா இப்படிதான் இருக்கணும்னு எங்களை பாக்குறவங்க எல்லாம் சொல்லணும். அப்படிதான் நாங்க வாழப்போறோம். பாத்தியாடா என் மருமகள? இங்க பாரு, எனக்காக புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு சௌந்தர்யா. என்கிட்ட கூட சொல்லாம எப்படி இப்படி மாறிட்ட? இனிமே இந்த வீட்ல எல்லாமே திடீர்னு தான் நடக்கும். எப்படியோ நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க. நாம 3 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வரலாம். கண்டிப்பா 5 மணிக்கே வந்துடுறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய், உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போ. அதான்டா முறை. இல்ல 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 இல்ல, நான் இந்த வீட்டுக்கு நேத்து வந்தவன். இவங்க தான் உங்களை பெத்தவங்க. அதனால அத்தை கிட்ட தான் முதல்ல சொல்லிட்டு வெளியே போகணும். இல்ல, தாய்க்கு பின் தான் தாரன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், தாய்க்கு முன் தான் தாரம். அதனால நீ அவகிட்டயே சொல்லிட்டு போ. தாயர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. அவங்க தான் உங்களுக்கு தெய்வம். அதனால அத்தை கிட்ட முதல்ல சொல்லிட்டு போங்க. ஓகே ஓகே. இதுவே பிரச்சனையாக்கி மறுபடியும் 2 பேரும் சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு போறேன். அம்மா, 2 பேருக்கு சேர்ந்து நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். போடா. அத்தை, இந்த புடவைய கட்டிட்டு வாங்களே. இந்த புடவையில நான் உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரி, இனிமே நீ சொல்றதா எனக்கு வேத வாக்கு. இதோ 1 நிமிஷத்துல கட்டிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ம். நைட்டும் எதுவுமே சாப்பிடல. சித்த பாலையாவது சாப்பிடுங்க. என்ன பிரச்சனைனாவது சொல்லுங்களேன். இப்படி நீங்க சாப்பிடாம இருந்தா இந்த பிரச்சனை தீந்துருமா? சித்த என்னன்னு சொல்லுங்கண்ணா. மனசுல இருக்கிற பிரச்சனையை என்னென்ன சொன்னேன்னா ஏதாவது என்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நான் கொஞ்சம் பாக்குறேன். கண்டிப்பா உன்னால முடியும் பத்து. என் பிரச்சனையை நீ சால்வ் பண்ண முடியும். நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நானா? அப்படி என்ன பிரச்சனை? பத்து, இன்னைக்கு சண்முகம்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். ம்ஹும். நன்னா படிப்பான். குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்திட்டான். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சின்ன சின்ன வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவன் திடீர்னு காலையில் ஆஃபீஸுக்கு வந்தான். என்னடா ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்னு கேட்டேன். அவனுக்கு பிரெயின் டியூமர் வந்துட்டான். உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஒரு 1 லட்ச ரூபா புரட்டணும் அப்படின்னா நான் எதுவும் யோசிக்காமல் 1 லட்ச ரூபா புரட்டி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல. 1 லட்ச ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கடி போவேன்? அதான் ஒரே டென்ஷன். தூக்கம் வர மாட்டேங்குது, பசிக்க மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பண விஷயம். நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இல்லை பத்மா, நீ நினைச்சா கண்டிப்பா முடியும். புரியுற மாதிரி சொல்லுங்க. புதிர் எல்லாம் வேண்டாம். உன் நகையெல்லாம் கைட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கேன். அதை அடமானம் வச்சு சண்முக ஆபரேஷனுக்கு பணத்தை கொடுத்துருவேன். அப்புறம் மெதுவாக உன் நகையை நான் மூட்டு கொடுத்துருவேன். அதான் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கோ. தனக்கு மிஞ்சிதான் தானோன்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. இப்போ என் நகையெல்லாம் அடமானம் வச்சு தர்மம் பண்ணணும்னு தேவையில்லைண்ணா. உங்க ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாருன்னு சொல்றேன் இல்லையா? உங்க ஃப்ரெண்டை ஒரு ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஆபரேஷன் பண்ணிக்க சொல்லுங்க. 1 லட்சம். 1 லட்சத்தை எவ்வளவு சாதாரணமா கேக்குறாரு. 1 லட்சம்னா 100 1000 ரூபாய் தாளு, 200 500 ரூபாய் தாளு. உங்க ஃப்ரெண்டு பணம் கேட்டு உங்ககிட்ட வந்தாருன்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுங்க. நேக்கு இதுதான் சரின்னு தோன்றது. அது மட்டும் இல்லைனா இந்த நகையெல்லாம் நேக்கு வெறும் செட் ப்ராப்பர்ட்டி தான். இதை சொந்தம்னு கொண்டாடுற உரிமையை உங்க அம்மா இன்னும் எனக்கு கொடுக்கல. போதுமா? பேசி முடிச்சிட்டியா? ஏண்டி, இந்த நகையெல்லாம் எங்கள் அம்மா அப்பா கொடுத்ததாண்டி. ஏதோ ஒரு சின்ன ரொட்டேஷன் பண்ணலான்னு கேட்குறேன். அதுக்கு இவ்வளோ பெரிய ராமாயணத்தை பேசுகிற நீ? நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் இந்த நகையை கொடுக்க மாட்டேன். ஓ முடிவு தானா? தெளிவாக தான் பேசுறியா பத்து? ஆமா, நான் தெளிவா தான் சொல்றேன். நான் என் நகையை தரமாட்டேன், தரவே மாட்டேன்.
சௌந்தர்யா எப்படி இருக்கு? சௌந்தர்யா எங்க போயிட்டா? அட, அவ வாங்கி கொடுத்த புடவைய கட்டிட்டு வந்திருக்கேன். பார்க்காம எங்க போயிட்டா? நன்னா இருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லையே. சௌந்தர்யா, அடடே தனோ, வா வா வா. எப்படி இருக்க? நன்னா இருக்கியா? என்ன அப்படி பாக்குற? என் மாட்டு பொண்ணு வாங்கி கொடுத்தா. நன்னா இருக்கா? என்னது இது? வச்சக்கன் வாங்காம பாத்துட்டே இருக்க. இது என் மருமக வாங்கி கொடுத்ததுடி. உன் மருமக வாங்கி கொடுத்ததா? என்ன மருமக வாங்கி கொடுத்ததான்னு ஆச்சரியமா கேக்குற? உனக்கு தெரியுமா, இப்ப எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவும் கிடையாது. இப்ப நாங்க 2 பேரும் ரொம்ப சமாதானம் ஆயிட்டோம். என் மருமக என் மேல உயிரே வச்சிருக்கா தெரியுமா? அதுக்கு அடையாளமா தான் இந்த புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தா. எந்த கடையில வாங்கி கொடுத்தா? எந்த கடையில வாங்கி கொடுத்தா என்ன? அவளோட அன்பு பாசமும் தான் நீக்கு முக்கியம். இது சாதாரண புடவையா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான புடவையா நினைக்கிறேன். இவ்ளோ வெகுளியா இருக்கேலே, வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற உங்களை உங்க மருமக நன்னாவே ஏமாத்திருக்கா. நீ நீ என்ன சொல்ற? இது அவ காசு கொடுத்து வாங்கின சேலை இல்ல, தானமா கிடைச்ச சேலை. தானமா கிடைச்சதா? தானம்னா சாதாரண தானம் இல்ல. 3வது தெருவுல இருக்கிற ருக்மிணி அம்மாவோட புருஷன் 10 நாளைக்கு முன்னாடி தவறிட்டாரில்ல பாவம். அதனால ருக்மிணி இனிமே பட்டுப்புடவையே கட்டிக்க மாட்டேன்னு 5 பேருக்கு பட்டுப்புடவையே தானமா கொடுத்துட்டா. 4 பேர் கிடைச்சிட்டா, 5வது ஆளே கிடைக்கல. அப்ப அந்த பக்கம் வந்த உன் மாட்டு பொண்ணுக்கு இந்தாடி அம்மா சேலைன்னு அவகிட்ட கொடுத்தோம். அவ என்னடானா உன்கிட்ட கொடுத்துட்டாளா? ஆமா, அதுல என்ன தப்பு? பட்டு புடவை கொஞ்சம் ஓல்ட் டிசைன்ல இருந்தது, அதனால தான் இவங்களுக்கு கொடுத்தேன். இதே புது டிசைனா இருந்தா நானே கட்டிட்டு இருப்பேன். அலமேலு, இவ என்னத்த மனசுல வச்சுன்னு கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியறது, இவ உன்ன பழி வாங்கிட்டா. இது மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை. நான் தலையிட விரும்பல. நான் வரேம்மா. இப்படி ஒரு காரியம் ஏண்டி செஞ்ச? இதை செய்ய நோக்கு எப்படி மனசு வந்தது? நான் என்ன உங்களுக்கு வெள்ளை புடவையா கொடுத்தேன்?